ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயிலுங்க. ஒரு 9 மணிக்கு மேலே இங்கே நிற்கவே முடியல. அது ஒரு விஷயம். 2 நாளாக என்னால் லாங்குடியை போடுவோன்னு பார்க்குற முடியலைங்க. என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு லைட்டாக ஃபீவர் வந்து நின்றுட்டு இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு இப்படி போயிட்டு இருந்தோம். மெடிசன் கொடுக்குறது இந்த இதில் பிஸியாக இருந்ததுனால இது பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலாக இருக்காது இப்போ. அதனால சரி இன்றைக்கி லாங்குடியை போட்டுருவோம் அப்படின்ட்டு போடும். அவர் மாங்காய் தொக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. சரி 2 நாளாக ஜுரமாக இருக்கே, போட்டு கொடுத்தோம்னா ஏதாவது காரம் சாப்பிட்டா ஏதாவது அல்சர் வந்துடுமோ மெடிசன் சாப்பிட்றதுனால அப்படின்ட்டு நான் இருந்தேன். சரி இன்றைக்கி வேணால் கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக வேணால் கொடுப்போம், சும்மா கேட்குறாரு அப்படின்றதுக்கோசரம் மாங்காய் தொக்கு. நம்ம இதில் ஏற்கனவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் ஸ்டார்டிங்கில். இருந்தாலும் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, வியூவர்ஸும் நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் அவங்களாம் பழைய வீடியோவை போய் பார்ப்பீங்க என்னன்னு தெரியாது. அதனால் இன்றைக்கி போட்டோம்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்க்குற மாதிரி வீடியோ பார்க்குற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. அதனால ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி மாங்காய் தொக்கு போடுறது அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம். எல்லோரும் மாங்காய் தொக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே செய்வீங்க. இருந்தாலும் என்னோட ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக எப்படி போடுறது அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாங்காய் தொக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 கப்புங்க மாங்காய் எப்படி இந்த இது வந்தது அப்படின்னா, நல்லா இந்த பெரிய மாங்காய்ங்க, ஒரு 4 மாங்காய் நல்லா அந்த குண்டு மாங்கான்னு சொல்லுவோம்ல, ஊறுகாய் மாங்காய், அதை நல்லா மேலே சீவிட்டு, தோலெல்லாம் சீவிட்டு, அந்த கேரட் திருவுறது இருக்கு இல்லையா, அதில் வச்சு நல்லா சீவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும். கேரட் திருவுறதுல சீவி எடுத்து 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் உங்களுக்கு. இந்த மாங்காய் அந்த கேரட் திருவுறதுல தோலெல்லாம் நல்லா சீவிட்டு, தண்ணி இருக்கக்கூடாதுங்க, மேலே நல்லா மாங்காவை அலம்பிட்டு துண்டு போட்டு நல்லா தொடச்சிடணும். இல்லைன்னா வெயிலில் வேணாலும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். துருவி எடுத்துடணும். எடுத்துட்டு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு 1/4 கப்பு மாங்காய் ரொம்ப புளிப்புங்க. 1/4 கப்புக்கும் கொஞ்சம் மேலே, 1/2 கப்பு கொஞ்சம் கம்மியாக இந்த காரப்பொடின்னு என்ன, வெறும் மிளகாத்தூளுங்க, ஊறுகாய் பொடி. இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 20 மிளகா மிக்சியிலுமே அரைச்சிக்கலாம். என்கிட்ட மிளகாய் பொடியாக இருந்ததுனால பொடியாக யூஸ் பண்ணுறேன், அது நம்ம விருப்பம்தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதய நல்லெண்ணெய். நான் நல்லெண்ணெயில் செக்கெண்ணெய் இல்லைன்னா இதய நல்லெண்ணெய், இது 2 தான் யூஸ் பண்ணுவேன். அதாவது செக்கெண்ணெய் காலியாக எடுத்தனால இதய நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தார். சரின்ட்டு அதை யூஸ் பண்ணுவோன்ட்டு 1/2 கப்பு இதய நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கேன். அடுத்தது வெந்தயம் ஒரே 1 ஸ்பூன் வெந்தயம். அடுத்தது கடுகு ஒரு 1 ஸ்பூனு. தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான சாமான். இப்போ இது எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்படியே கனமான ஒரு இழுப்பு சட்டிங்க, அதை எடுத்து கேஸில் போட்டு, அடுத்தது எண்ணெய், இது இந்த எண்ணெயை விட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காயணும், கொஞ்சம் அப்படியே கை பொறுக்கிற அளவு எண்ணெய் சூடாகணுங்க. சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, ஒரு 1 ஸ்பூன் அளவு கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், இது 2ம் போட்டிருக்கேங்க. கடுகு வெந்தயம், கடுகு வெடிச்சிட்டு வெந்தயம் பொரிஞ்சிடும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். சொல்லுங்க, கடுகு வெடிச்ச உடனே இந்த மாங்காய் சீவி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சீவி வச்சுருக்கிற மாங்காவை இதில் போடுங்க. இதில் போட்டு நம்ம என்ன செய்யணும், அதை ஸ்லிம்மில் வச்சுக்கணுங்க. அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு சரிங்களா, இந்த மாதிரி ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறணுங்க. நல்லா கலரணும். இந்த மாங்காவோட இந்த ராஸ்மல் பச்சை வாடை போனோங்க. பச்சை வாடை போடுற வரலும் இந்த எண்ணெயில் இதை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். நம்ம
உப்புங்க, கல்லுப்பே போடலாம். அப்போ தான் கெடாமல் இது இருக்கும். மாங்காவை தொக்கை பொறுத்தவரையிலும் ரொம்ப நாள் இருக்காதுங்க. நம்ம என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் ஒரு 3 மந்த் அவ்வளோதான். வெளியில் வச்சுருந்தா ஒரு 20 days அந்த மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். ரொம்ப ஒரு 3 காய் 4 காய் அது மாதிரி தான் போட முடியும். நிறைய போட்டோம்னா நமக்கு வந்து அது வேஸ்ட் ஆகிடும். அதுக்கோசரம் நல்லா வதங்கணுங்க. இது உப்பு போட்டாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறம் இந்த மிளகாய்த்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு அதே இதில் போட்டு கலரணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எண்ணெயிலே மிளகாய்த்தூளை போட்டுருவாங்க. முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காய் தொக்கை, இந்த மாங்காய் சீவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடுவாங்க. அது எப்படி வேணாலும் சில நம்ம விருப்பம். நான் வந்து இப்படி தான் போடுவேன். எல்லாமே நம்ம விருப்பம் தாங்க. எது நமக்கு ஈஸியாக வருதோ அது. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா ஃபுல்லாக வதங்கணுங்க. இந்த இது இருக்கு இல்லையா, மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ஸ்மெல்லும் போகணும். போயிட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, அப்புறம் தயிர் சாதம், பழைய சாதத்துக்கு கிளாஸாக இருக்கும். அடுத்தது கூழ், இது எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம். சாதத்தில் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அந்த மாதிரியும் இருக்க சாப்பிடுவாங்க சில பேர். சாதத்தில் கொஞ்சமாக இந்த மாங்காய் தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்து சீவிட்டு இப்படி செஞ்சோம் அப்படின்னா, கேரட் துருவலில் தோலை சீவிட்டு மாங்காவை இப்படி செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தோலை சீவிட்டு பொடி பொடியாக அருவாமனையிலையோ இல்லை கத்தியிலையோ நறுக்கிடுவாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம். அதுவும் நம்ம விருப்பம் தான். எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் குயிக்காக வேலை முடியும். அதனால தான் இது வந்து என்ன ஆகும்னா, நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக கொப்பளிச்சு மேலே வருங்க. எண்ணெய் வந்து ததும்பி கொப்பளிச்சு மேலே வரும். வந்ததுன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து பதம். அப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்படியே பந்து மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாத வரும். வரும். அதே சமயத்தில் கருத்து கலரும் மாறக்கூடாதுங்க. கலர் இந்த ரெட் கலர்லேயே இருக்கணும். கருப்பாகவும் ஆகக்கூடாது. இது வந்து பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது. இது வரும். இந்த ரெடி ஆச்சு. மாங்காய் தொக்கு ரெடி உங்களுக்கு. ஒரு தடவை ரீகால் பார்த்துடலாம் நம்ம. அவ்வளோதான். அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது மட்டும் இதில் வச்சுருந்தோம்னா அது ஒரு மாதிரி கருப்பாகும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாங்காய் தொக்கு முடிஞ்சிட்டு இன்னொரு தடவை ரீகேப் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. அப்படின்னா நல்லா ஒரு 3-4 மாங்காய் எடுத்துருக்கேங்க நான். தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அந்த கேரட் சீவுறதுல வச்சு நல்லா வந்து அதை வந்து சீவி எடுத்துக்கிட்டேங்க. சிதறா சீவி எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு கப்பு நிறைய இருந்தது. அது நம்ம எந்த கப்பால் அது ஒன்று இருக்கோ அந்த கப்பாலேயே வந்து அந்த சீவிந்த வந்து அளந்து பார்க்கணும் எவ்வளோ இருக்குன்னு. பார்த்திங்கன்னா ஒரு கப்பு, எந்த கப்பில் ஒரு கப்பு இருக்கோ அந்த கப்பாலேயே 1/2 கப்பு வந்து ஆயில் எடுத்துக்கணும். ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டால் 2 மெது நல்லா வெடித்ததுக்கப்புறம் இந்த இது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சீவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மாங்காய், அதை அதில் கொட்டி நல்லா கிளறணுங்க. கிளறினோன்னா நல்லா அது ராஸ்மெல் போயிடும். ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் மேலே அந்த இது வந்து சரியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப புளிப்பு மாங்காய் இது. அதனால் அது வந்து போட்டு நல்லா கிளறணும். உப்பு வந்து நல்லா கரெக்டாக வந்து எவ்வளோ உப்பு போடணுங்கிறது. உப்பு நான் போடுறத பார்த்துருப்பேன். நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, 1 டீஸ்பூன் உப்புன்னு வச்சுக்கோங்களேன். போட்டுட்டு வேணும்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் வாயில் போட்டு பார்த்துட்டு, எப்போவுமே ஊறுகாய் வந்து ஊற உப்பு காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். தேவை அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஐயோ உப்பு பத்தரை போல இருக்குன்னு நினச்சி உப்பு போட்டோம்னா 2-3 நாளில் நல்லா ஊறி அது செட் ஆனோடனே பார்த்தா உப்பு கூட காட்டும். காரம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து டிசைட் பண்ணக்கூடாது எதுவுமே. ஒரு 2-3 நாள் கழித்து அது வாயில் போட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கும். நமக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது இப்படி தாங்க. இது காரப்படியும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின உடனே அது வந்து எண்ணெய் வந்து மேலே வந்து கொப்பளிச்சு எண்ணெய் வரும். மேலே வந்தோடனே அடியில் ஒட்டாத அப்படியே வரும். அல்வா மாதிரி வருங்க. கிளறும்போது அது வந்து கருக்க விடாமல் டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும்.
ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா டைட்டான ஜாடியிலையோ இல்லைன்னா அந்த கண்டெய்னர்லேயோ ஜாடியிலையோ இல்லை வந்து ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இதுலேயோ ஒன்று ஃபுட் சேவர் பாக்ஸில் நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஒரு 15-20 நாளைக்கு வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ஒரு 3 மாதத்துக்கு வேணும் அவங்க கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னா உள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம், பாய்.